பெங்களூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ரயில் பாதை மின்கம்பி பழுதானதால் பெங்களூரு செல்லும் ஹவுரா விரைவு ரயில் சுமார் 1.5 மணி நேரத்திற்கு மேல் தாமதமானதால் பயணிகள் கடும் அவதியுற்றனர். மேற்கு வங்க மாநிலத்தில் இருந்து பெங்களூர் நோக்கி சென்ற விரைவு ரயில் ஆம்பூர் அடுத்த சான்றோர்குப்பம் பகுதியில் சென்றபோது உயர் மின்னழுத்த கம்பி பழுதாகி விழுந்ததால் சென்னை பெங்களூர் மார்க்கத்தில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மைனாரிட்டி பாஜக அரசு முறையாக பராமரிப்பு பணிகளையும் பாதுகாப்பு அம்சத்தையும் ஏற்படுத்தாததால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அரசு மகளிர் கல்லூரியில் திமுக எம்எல்ஏ பங்கேற்ற நிகழ்ச்சியில் நீதிமன்ற உத்தரவையும் மீறி பிளாஸ்டிக் பாட்டில்கள் பயன்படுத்தப்பட்டது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொருட்டு 2 லிட்டருக்கும் குறைவான பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்கள் பயன்படுத்த நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் திமுக எம்எல்ஏ செந்தில்குமார் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்கள் பயன்படுத்தியது பலரையும் அதிருப்தியில் ஆழ்த்தியது. ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் திமுகவினர் மீது எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே பாலம் கட்டும் பணிக்காக மின்கம்பத்தில் கொக்கி அமைத்து திருட்டுத்தனமாக மின்சாரம் பயன்படுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. மாயனூர் காவிரி ஆற்றில் இருந்து பிரிந்து செல்லும் கட்டளைமேட்டு வாய்க்கால், புதிய கட்டளைமேட்டு வாய்க்கால், மேட்டு மகாதானபுரம் பகுதியில் புதிதாக பாலம் கட்டப்பட்டு வருகிறது. அங்கு பாலத்தின் அருகே உள்ள மின்கம்பத்தில் கொக்கி அமைத்து திருட்டுத்தனமாக மின்சாரம் பயன்படுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக குளித்தலை கோட்ட உதவி செயற்பொறியாளர் பாலகுமாரிடம் கேட்டபோது எங்களுக்கு தெரியாது என்று அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. விடியா திமுக அரசு மின்சாரத்தை திருடிய ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு மாசி திருவிழாவை முன்னிட்டு வெளி மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு கேரளாவில் இருந்து ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பால்குடம் எடுத்தும் பாத யாத்திரையாக வந்து வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இந்நிலையில் பாதுகாப்பு பணிகளுக்கு போதிய காவலர்கள் இல்லாததால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகமும் காவல் துறையும் ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளதா என பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே வீராணம் ஏரியில் 4 மாத குழந்தை சடலமாக மிதந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கந்தகுமாரன் கிராம பகுதி வீராணம் ஏரியில் 4 வயது மதிக்கத்தக்க ஆண் குழந்தை சடலமாக மிதப்பதை பார்த்து அப்பகுதியினர் அதிர்ந்தனர். தகவலின் பேரில் அங்கு வந்த காவல்துறையினர் அழுகிய நிலையில் இருந்த குழந்தையின் சடலத்தை மீட்டனர். சடலமாக மீட்கப்பட்ட குழந்தை யார், கொலையா அல்லது தண்ணீரில் தவறி விழுந்து உயிரிழந்ததா என விசாரணை நடைபெற்று வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் தென்கடப்ப நகர் அடுத்த முசிறி பகுதி சாலையில் பொதுமக்களுக்கு உயிர் சேதத்தை ஏற்படுத்தும் அளவில் கம்பிகள் வெளியே நீட்டிக்கொண்டிருக்கும் கால்வாய் பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணிக்கின்றனர். முசிறி பகுதியில் தரமற்ற முறையில் 2 ஆண்டுகளுக்கு முன் பாலம் அமைக்கப்பட்டு தார் சாலை போடப்பட்டது. தற்போது சாலை சேதமடைந்து பாலத்தின் காங்கிரீட் கம்பிகள் வெளியே நீட்டிக்கொண்டு வாகனத்தில் செல்வோர் அதன் மீது ஏறி விபத்து ஏற்படும் அபாய நிலை உள்ளது. அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன் சேதமடைந்த பகுதியை சீரமைத்து தர விடிய அரசின் நெடுஞ்சாலைத்துறையை பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் முக்கிய குற்றவாளிகளான கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் உள்ளிட்ட 4 பேரை மார்ச் 21ஆம் தேதி வரை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த ஆண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இச்சம்பவம் நடந்த நாளில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தங்கராசு என்பவரும் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தது 8 மாதங்களுக்கு பிறகு வெளியான உடற்கூறு அறிக்கையில் உறுதியானது. இதையடுத்து இந்த வழக்கில் விசாரணை முடிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். கோவை பீளமேடு பகுதியில் பொது மயானத்தை குப்பை கிடங்காக மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மயானத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். விளாங்குறிச்சி சாலையில் மாநகராட்சிக்கு சொந்தமான பொது மயானத்தை குப்பை கிடங்காக மாற்ற மாநகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இதற்கான புனரமைப்பு பணிகள் என்ற பெயரில் மனித எலும்பு கூடுகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் தோண்டி எடுத்து வீசி உள்ளதற்கு கண்டனம் தெரிவித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். உள்ளாட்சியில் நல்லாட்சி தருவது இதுதானா என விடியா திமுக முதல்வர் ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் பகுதியில் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ள மழைநீர் வடிகால்வாயை சீரமைத்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அச்சிறுபாக்கம் 13வது வார்டு மலைநகர் சாலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கப்பட்டது. இந்த பணிகள் முழுமையாக முடிக்கப்படாமல் விடியா திமுக அரசின் அதிகாரிகள் சாலை அமைத்ததால் மழைநீர் வடிகால்வாயின் இருபுறமும் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் நிலை தடுமாறி கீழே விழுவதால் பள்ளத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.